பார்க்க போகிறது ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்டினியூஸ் பீம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு யூடிஎல் கொடுத்துருக்காங்க, ஏபி யூடிஎல். நெக்ஸ்ட் பிசி ஒரு லோட் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் லோட். ஸோ சென்டராக ஆக்ட் ஆகுது. ஸோ யூடிஎலோடைய லென்த் வந்து 4 மீட்டர், லோடு வந்து 64 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து வெர்டிக்கல் ரியாக்ஷன் ப்ளஸ் மூமெண்ட் மைனஸ் 2 ரியாக்ஷன் 2. நெக்ஸ்ட் இதில் எத்தனை வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிக்ஸ்டுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் இருக்கும், ஒரு ஹரிசானல் இருக்கும், ஒரு மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் இங்கே இதில் பொறுத்தளவில் ஹரிசானல் ரியாக்ஷனை நம்ம ஒமிட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல ஏல ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், பியில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், சியில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஸோ டோட்டல் 3 ப்ளஸ் மொமெண்ட். ஸோ ஃபிக்ஸ்டுனால இங்கே ஒரு மொமெண்ட் இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 2. ஸோ கால்குலேட் பண்ணால் நமக்கு 2 வருது. ஸோ நம்மளுடைய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபார் ஏபி இது யூடிஎல்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், WL² டிவைடட் பை 8. ஸோ WL² டிவைடட் பை 8, W64 L4 டிவைடட் பை 8. கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 128 கிலோ நியூட்டன் மீட்டர் வரும் ஃபார் ஸ்பேன் ஏபி. அதே மாதிரி மூமெண்ட் ஃபார் த ஸ்பேன் பிசி. இங்கே பாருங்கள், லோடு வந்து சென்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ சென்டர் ஆக்ட் ஆனால் WL by 4. ஸோ W 40, L total length 8 divided by 4. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். இதுதான் என்னது உங்களுடைய ஸ்டெப் நம்பர் 2. ஸோ ஸ்டெப் நம்பர் 3. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் சப்போர்ட்டில் ஆஃப் கான்ஜுகேட் பீம். ஸோ கான்ஜுகேட் பீம்னா டிவைட் பை EI அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் என்னது அப்படின்னா உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ காம்பேக்டபிலிட்டி ஈக்குவேஷனாலும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஈக்குவேஷனாலும் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ AF நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் UIF. ஸோ ஒரு புக்லேயும் ஒரு மாதிரி டினோட் பண்ணியிருப்பாங்க, பட் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் யூடிஎல். ஸோ யூடிஎல்ல நம்ம வந்து வெனிமோமோ டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரைஞ்சிருப்போம், பேராபோலா. ஸோ இதனுடைய ஹைட் தானது, இந்த மொமெண்டோடைய வேல்யூ தானது 128. இது கான்ஜுகேட் பீம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம EI நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ டோட்டல் லென்த் 4 மீட்டர். அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள், லோடு வந்து இந்த சைடு 4 மீட்டர், இந்த சைடு 4 மீட்டர். ஸோ சென்டரில் அந்த லோடு ஆக்ட் ஆகுறதுனால அதனுடைய வெனிமோமோ டயக்ராம் இந்த மாதிரி வரும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார் ஸ்பேன் பிசி. ஸோ 80, அதனால இதனுடைய வேல்யூ 80 டிவைடட் பை EI. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது 2x2 மேட்ரிக்ஸ். சப்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேயே என்ன பண்ணுவோம், 1x1 மேட்ரிக்ஸ் தான் வரும். அங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் கண்டுபிடிக்கணும், F1 F2. அதே மாதிரி இந்த சைடு U1F U2F. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், RA டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் RA டேஷ். ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இங்கே வந்து ஒரு பேராபோலா. ஸோ பேராபோலாவுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 2/3 B into H. ஓகேவா? ஸோ 2/3 B உடைய வேல்யூனா Bனா என்னது அப்படின்னா உங்களுடைய லென்த் 4, ஹைட்ஸுங்கிறது வந்து இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 128 டிவைடட் பை EA, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால இன்ட்டு 1/2. ஓகேவா? ஸோ அப்போது இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் 512 டிவைடட் பை EI. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, RB டேஷ் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. ஸோ RB டேஷ் 1ஐயும் RB டேஷ் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு RB1 உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ RB1. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இது எப்படி இருக்குது, இது வந்து ஒரு பேராபோலா. ஸோ பேராபோலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2/3 B into H. ஸோ B அதனுடைய வேல்யூ இன்டூ ஹச்சோடைய வேல்யூ 128. இங்கே நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல 120 டிவைடட் பை EI. ஸோ சிமெட்ரிக்கல்னால ஹாஃப் ப்ளஸ் இந்த RB2க்கு பாருங்கள், இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, half into B into H. ஓகேவா? ஸோ half into Bங்கிறது என்னது அதனுடைய லென்த்து, ஹச்சுங்கிறது அந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூ. ஓகேவா? 80 டிவைட் பை EI. ஸோ சிமெட்ரிக்கல்னால 1/2. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 992 டிவைடட் பை EI. இதுதான்
ஸ்டெப் நம்பர் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 கண்டுபிடிக்கணும். கால்குலேஷன் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கோஆர்டினேட்டட் 1 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கோஆர்டினேட்டட் 2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கீழே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கோஆர்டினேட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கோஆர்டினேட் 1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த சைடு வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அதே மாதிரி இங்கே கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இதே மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல அப்ளைங் யூனிட் ஃபோர்ஸ் இந்த கோஆர்டினேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 1ங்கிற இடத்துல கோஆர்டினேட் 1 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கோஆர்டினேட் 1 அப்ளை பண்ணால் ஸோ இதனுடைய வேல்யூ 1 டிவைடட் பை EA. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டேர்ம் வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அந்த ஏ மேட்ரிக்ஸ் அந்த கண்டுபிடிக்க போகிறோம்ல, அதுதான் F11. ஸோ F11 கண்டுபிடிக்கும் போது இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃப்ரம் ஏலேருந்து பி பார்க்கும்போது இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கா. ஸோ ஏலேருந்து பி பார்க்கும்போது எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சென்ட்ராய்டு எப்படி வரும் அப்படின்னா 2/3. ஓகேவா? ஸோ 2/3 இன்ட்டு அப்போ ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் ஆனது half இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அதான் half இன்ட்டு பி உடையது வேல்யூ 4, ஹச் உடைய வேல்யூ 1 டிவைடட் பை EA. ஸோ இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 டிவைட் பை 3EI வரும். ஸோ F12 இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரம் பிலேருந்து ஏ பார்க்கணும். ஸோ ஃப்ரம் பிலேருந்து ஏ பார்க்கும்போது பாருங்க, இது இங்கேருந்து போக 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 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 0லேருந்து அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ அது எப்படி இருக்குன்னா 1 டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ ஏலேருந்து பி பார்க்கும்போது அப்படி இன்க்ரீஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்ம 2/3 போடணும் இந்த சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்கும் போது. அதே மாதிரி ஃப்ரம் பிலேருந்து ஏ பார்க்கும்போது ஸோ ஃப்ரம் 0 டு ஏ பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 1 டிவைடட் பை 3 இன்ட்டு அப்போ அது ட்ரையாங்குலர் ஃபார்மில் half இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ 2 டிவைட் பை 3EI. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கோஆர்டினேட் அந்த 2ல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 2ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சைடும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் வரும், இந்த சைடும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம F21 கண்டுபிடிக்கும் போது ஃப்ரம் B1லேருந்து இப்போ ஏ பார்க்கணும். ஸோ ஃப்ரம் B1 இப்போ நம்ம ஏலேருந்து சாரி ஃப்ரம் ஏலேருந்து இப்போ நம்ம பார்க்கணும். ஏலேருந்து பார்க்கும்போது ஏலேருந்து இந்த பி டுவர்ட்ஸ் பி பார்க்கும்போது பாருங்க இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 1 டிவைடட் பை 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அந்த வேல்யூ இங்கே 1 டிவைட் பை 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1/3 இப்போ இந்த ட்ரையாங்குடைய ஃபார்முலா half இன்ட்டு இந்த லென்த் வந்து 4, ஹச் வந்து 1 டிவைட் பை EI. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணா 2 டிவைட் பை 3EI. நெக்ஸ்ட் F22 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க இப்போ பிலேருந்து ஏ பார்க்கணும். இப்போ இங்கே 0 ஸ்டார்ட் ஆகல. அப்போ என்ன வரும் 2/3. ஸோ இதனுடைய ட்ரையாங்கிளுடைய வேல்யூ half இன்ட்டு பி உடைய வேல்யூ லென்த் வந்து 4, ஹைட் வந்து 1 டிவைட் பை EI. ஓகேவா? ப்ளஸ் இப்போ இந்த சைட்ல இருந்தும் இருக்குது அந்த பி. ஸோ பி வந்து இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. ஓகேவா? அப்போ பி இப்போ இங்கேருந்து பார்க்கும்போதும் அது எப்படி தான் இருக்குது 0 கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே டுவர்ட்ஸ் B2லேருந்து சி பார்க்கும்போது 2/3 இன்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் half இன்ட்டு இதனுடைய லென்த் வந்து 8, இதனுடைய ஹைட் வந்து 1 டிவைட் பை EI. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 4 டிவைட் பை EI வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் F11. இப்போ F11க்கு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு 4 டிவைட் பை 3EI. ஓகேவா? F12க்கு எவ்வளோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 டிவைட் பை 3EI. அதே மாதிரி F21க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 டிவைட் பை 3EI. அதே மாதிரி F22க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4 டிவைடட் பை EI. ஓகேவா? ஸோ காமனாக இருக்கிற டேர்ம் என்ன இருக்குது 1 டிவைடட் பை 3EI தான் காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வந்துடும். அப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும் 4, 2, 2. பட் இங்கே பாருங்க இங்கே 3 இல்லை, பட் நம்ம 3 தான் வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 4 3s are 12. அதனால இங்கே 12 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணும்போது இந்த இடத்துல வேறு ஃபார்முலா எழுதியிருந்தேன். இப்போ நான் வேறு ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஓகே, பட் ரெண்டுமே சேம் தான். அதுக்காக தான் இப்போ நான் இப்படி நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எஃப் நெக்ஸ்ட் ஆர் இந்த சைடு இருக்க டெல்டாவை நம்ம டுவர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ எஃப்ஓடைய வேல்யூ என்னது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1 டிவைட் பை 3EI இந்த 4 to 2 12. ஓகேவா? ஸோ இந்த MA MB தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த ரியாக்ஷன். ஸோ மொமெண்ட் அட் MA MB தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த டெல்டாவுடைய வேல்யூ எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருப்போம். செகண்ட் ஸ்டெப்பில்
அது நம்ம எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னா, 3rd ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருக்கிறோம். பாருங்க RA டேஷ் இஸ் ஈக்குவல் டூ இதே மாரி பேராபோலா வந்தா இது மாரி. ஸோ 512 இந்த ஆன்சர் தான் எழுதியிருக்கேன். 512 டிவைட் பை EI. நெக்ஸ்ட் அந்த F இன்னொரு வேல்யூக்கு 992 டிவைட் பை EI. ஸோ 992 டிவைட் பை 3EI. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, MA, MB மட்டும் நம்ம இந்த சைடு நம்மளுடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு, ஸோ மற்றது எல்லாமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இதுலேயும் பாருங்க 1 டிவைட் பை 3EI காமனாக இருக்குது. வெளியே எடுத்தாச்சு. ஸோ 512 992 இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்க இருக்கிற 1 பை 3EI ஸோ டுவர்ட்ஸ் இந்த சைடு கொண்டு போ இஸ் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போகும்போது இது மேலே ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஸோ 3EI கீழே ஆல்ரெடி 3EI இருக்குது. அதே மாதிரி 512 992 இருக்குது. ஸோ இந்த இந்த டேர்ம் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது அதை நம்ம இன்வர்ஸாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 3i கேன்சல். ஸோ ரிமைனிங் டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வரும், இந்த டேர்ம் அப்படியே வரும். ஸோ இதை நீங்கள் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் சால்வ் பண்ணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 512 டிவைடட் பை 992 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மோட் கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து வேற கால்குலேட்டர். ஓகேவா? உங்களுடைய கால்குலேட்டர் 991 இருக்கான்னு பாருங்க. இந்த எஃப்எக்ஸ் இருக்கிற அந்த கால்குலேட்டர் தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ பாருங்க எனக்கு இப்போ 6 மேட்ரிக்ஸ் வந்து 6 இருக்குது. ஸோ 6 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மேட்ரிக்ஸ் 1 ஏல வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்னது இது 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் எனக்கு 5ல இருக்குது. ஸோ 5. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸோ 5 ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வேல்யூ கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 4. ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் 2. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் 2. 2 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் 12. 12 இஸ் ஈக்குவல் டு ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த இந்த ஏசி இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் 4. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஆன்சர் தான் வேணும். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஏ தான் போட்டோம். ஸோ 3. இதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்? இன்வர்ஸ். ஸோ இதுதான் என்னது? இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் 3 டிவைடட் பை 11. ஸோ 3 டிவைடட் பை 11. நெக்ஸ்ட் minus 1 divided by 22 minus 1 divided by 22. Next minus 1 divided by 22. Next 1 divided by 11. இங்க பாருங்க இங்க கிளிக் ப்ரெஸ் இதாயிருக்கு. ஓகேவா? செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய வேல்யூ 1 divided by 11. ஸோ இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் எப்படி நம்ம கால்குலேட்டரில் போடலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேட்ரிக்ஸை நம்ம சேவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கு மோட். ஸோ மேட்ரிக்ஸ் 6. மேட்ரிக்ஸ் இப்போ நான் ஏல சேவ் பண்ண போகிறேன். ஸோ 1. என்ன மேட்ரிக்ஸ் இது? 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி சொல்கிறேன்? 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. ஓகேவா? ஸோ 5. ஸோ 5. ஸோ ஃபஸ்ட்டு 3 டிவைடட் பை 11. ஸோ 3 டிவைடட் பை 11. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் மைனஸ் 1 டிவைடட் பை 22 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இந்த சைடும் மைனஸ் 1 டிவைடட் பை 22. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 1 டிவைடட் பை 1 டிவைடட் பை ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏசி இருக்கா இதை நம்ம கிளிக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம சேவ் பண்ணோம். ஸோ அதுக்கு ஷிஃப்ட் 4. நம்ம எப்பயுமே எதில் சேவ் பண்ணோம் அப்படின்னா டைமென்ஷனில். ஸோ 1. இப்போ நம்ம ஆல்ரெடி மேட் ஏல நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் இந்த மேட்ரிக்ஸை. இப்போ மேட் பியில் நம்ம சேவ் பண்ணோம். ஸோ 2. ஸோ இது எப்படி இருக்குது? ஸோ 2 ரோ 1 காலம். ஸோ 2 ரோ 1 காலம். ஸோ 6. ஸோ இதனுடைய வேல்யூ என்னது? 512 is equal to next 992. next is equal to press பண்ணிட்டு இதை திரும்ப இந்த ஏசி இருக்கா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் 4. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மேட்ரிக்ஸ் ஏயும் மேட்ரிக்ஸ் பியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஏங்க இருக்குது 3 இன்டூ நெக்ஸ்ட் ஷிஃப்ட் 4. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மேட்ரிக்ஸ் பியை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்குது? ஸோ 94.54. நெக்ஸ்ட் வேல்யூ 66.90. ஸோ இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.